மூன்றாவது வசனத்தை எடுத்து வாசிப்போம். நீ வலது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஆமென் ஆமென். இங்கே ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? இந்த வருஷத்திலே இந்த மாதத்திலே ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எப்படி இருக்கணுமா? நீ வலது புறத்திலும் என்ன செய்யணுமா? இடம் கொண்டு பெருகணும். ஆமாவே இல்லையா? அதே போல இடது புறத்திலும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? கைகளை நீட்டி சொல்லுங்க, வலது புறமும் இடது புறமும் இந்த மாதத்துல இடம் கொண்டு என்ன செய்ய வேண்டும்? என்னென்ன காரியங்கள் செய்றீங்களோ அது எல்லாவற்றிலும் என்ன இருக்கணும்? ஒரு பெருக்கம், growth அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதம் நமக்கு என்னது? ஏப்ரல் மாதமானாலே என்னது? அது வசந்த காலம் சொல்லுவாங்க. ஆமாவே இல்லையா? பூக்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? கார்டன் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பூக்கள் எப்படி இருக்கும்? ஆரம்பமாகும், செழிப்பாவதற்கு, என்னது பூப்பதற்கு எல்லாத்தையும் செய்வாங்க. ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே போய் எல்லாம் ஆரம்ப காலமாக இருக்கும். ஆகவே இந்த நாளிலும் இந்த மாதத்தில் நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வெறுமையா இருக்காது, நீங்க என்ன செய்ய வேண்டும்? பெருக்க வேண்டும். அப்ப ரெண்டு விதமான பெருக்கம் உலகத்திலே ஆசீர்வாதத்துக்குரிய பெருக்கம் இருக்கிறது. அந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆவிக்குரிய நிலையில நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெருக்கம் அடைவீர்களானால் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் அது தானாய் வந்து உங்களை என்ன செய்யும்? அப்படி வந்து ஒட்டி கொள்ளுறாம் என்று முதல் வசனம் சொல்லுது, நீ வலதுபுறம் இடதுபுறம் பெருகுன்னா சும்மா அப்படி பெருக இயலாது. என்ன செய்யணும்? உன் கூடாரத்தை என்ன செய்யணும்? விசாலமாக்கு. உன் தொழிலை விசாலமாக்கு, உன் சபையை விசாலமாக்கு, உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை என்ன செய்யணும்? குறுகி போகாதபடி. எந்த ஒரு பொருளுமே என்ன ஆகிரும்? அப்படியே வச்சுட்டு என்ன ஆகிரும்? அப்படியே குறுகி போயிடும். ஆமாவா இல்லையா? அப்ப அதை என்ன செய்யணும்? எப்பொழுது பயன்படுத்தினாதான் அது என்னது? அது பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆமாவே இல்லையா? அது போல நம்முடைய இருதயம் கூட என்ன செய்யக்கூடாது? அப்படி இருக்கக்கூடாது, பெருகணும் எல்லாவற்றிலும். விசாலமாக்க வேண்டும். உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கணும்? நிறைய என்னது வேத வசனங்கள் அந்த இருதயத்தை நிரப்பி அது எப்படி இருக்கணும்? விசாலமாக இருக்கணும். ஜெபம் எப்படி இருக்கணும்? விசாலமாக இருக்கும். எதையுமே நீங்க நினைச்சுக்கூட ஒடுக்கி இருக்கக்கூடாது. இது போதும் அப்படின்னுங்கிற எண்ணமா இருக்கக்கூடாது. சொல்லுங்க. ஆகவே உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. சொல்றாங்க விரிவாக்கப்பட வேண்டும். முதல் விசாலமாக்கணும், அடுத்து செய்யணும் விரிவாக்க வேண்டும். உங்களுடைய படிப்பு, உங்களுடைய தொழில், அவைகள் அப்படியே ஒரு சுருக்கமா ஒரு சின்ன இடத்துல சின்ன ஒரு கடையை போட்டு டிக்கி அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய எண்ணங்கள் பெருசாக இருக்கணும். சொல்லுங்க. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவரை முன்வைத்து நாம் செய்கிறபடினால் தாவீது சொல்லுகிறார், அவர் எனது வலது புறத்தில் இருக்கிறார், நான் என்ன செய்கிறேன்? அவரை முன்பதாக வைக்கிறேன். எதுனாலும் என்ன செய்யணும்? அவரை முன்பதாக வைக்க வேண்டும். சொல்லுங்க. அவரை முன்பதாக வைத்தாதான் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் அசைக்கப்படாதபடிக்கு போக முடியும். சொல்லுங்க. அவர் முன்பதாக இல்லாது போனா நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதிலே பயம், திகில், போராட்டங்கள், பிரச்சனைகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் எல்லாம் வந்து நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ஆனா நம்ம என்ன செய்யலாம்? அவரை முன் வச்சுக்கணும். ஆமாவா இல்லையா? இப்ப பிள்ளைகள் என்ன செய்வாங்க? பெற்றோரை முன் வைப்பார்கள். ஆமாவா இல்லையா? அதுபோல நாம் என்ன செய்ய வேண்டும்? இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிப்பதற்காக அவர் என்ன செய்வேன்? அவரை முன்பதாக வைக்கிற பொழுது அவர் நம்முடைய கோணலான வழிகளை எல்லாவற்றையும் செல்லை பண்ணுகிறவராக இருக்கிறார். சொல்லு. நான் வாசிக்க மகள் தடை செய்யாதே சொல்றார். நம்மளே நமக்கு சென்று தடை பண்ணிக்கொள்வோம். நான் ஒரு காரியம் செஞ்சிருக்கிறேன், எனக்கு மனசுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நீங்க ஆமா சிஸ்டர் உங்க மனசு என்ன விட்டுருங்க. தடை செய்யாதே. இந்த மாதம் எந்த ஒரு காரியத்தை என்ன செய்யக்கூடாது? ஓடணும். சொல்லுங்க. அநேக தடை காற்றுகள் வரும். தடையான பிரச்சனைகள், தடையானதெல்லாம் வரும். அவைகள் எல்லாவற்றையும் மீற வேண்டும். அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அங்கே எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது என்னது?
அப்படியே ஆரவாரம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க, பாடி துதிச்சுக்கிட்டே வந்து அப்படியே ஸ்டக்காகி அப்படியே நிற்கிறாங்க. ஆமாவே இல்லையா? நின்றா என்ன நடக்குது? செங்கல் அங்கே எப்படி அப்படியே அலை மோதிக்கொண்டு அப்படியே இருக்கிறது. ஆமே ஆமே. அந்த ஜனங்களுக்கு என்ன ஆகிட்டு, அவ்வளவு தூரம் விசுவாசமா வந்த ஜனங்களுக்கு ஆமே என்னது, அப்படியே அவங்களை விட்டுருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? போய்கொண்டே இருப்பாங்க. ராமின் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே தொடர்ந்து போய்கொண்டிருந்தா இடையில ஆண்டவரோடு அற்புதம் செய்ய வேண்டும். ஆண்டவர் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதற்காக ஒரு தடையை கொண்டு வருவார், ஒரு பிரச்சனையை கொண்டு வருவார், ஒரு பயங்கர சூழ்நிலையை கொண்டு வருவார். ஆமீன். அப்புறம் அந்த ஜனங்கள் இந்த பக்கம் திரும்பி பார்த்தார்கள். ஆனால் அங்கே என்ன நடக்குது? அது பின்தொடர்ந்து வருகிறது. ராமின் உங்களை விட்டதெல்லாம் சில நேரம் பின்தொடர்ந்து வருது. பிரச்சனைலாம் வர்ற நேரம் ஆண்டவருடைய விசுவாசத்தை உடைக்கும்படி ஆமே ஞானஸ்நானம் பெற்றும் சபைக்கு வருகிறோம். ஆனால் ஏன் இந்த பிரச்சனையெல்லாம் நம்மளை வருது, ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரோ என்று சொல்லி யோசிக்கிற நேரம் அங்கே ஒரு சத்தம் உண்டாகும். மோசே உன் கையில் இருக்கிற எனது கோலை எடுத்து என்ன செய்ய வேண்டும்? நீ தைரியமாக நீட்டு அப்படின்னு சொல்ல. ராமின் சொல்லுங்க. பிரச்சனை வருகிறது, அங்கும் இங்கும் போய் யோசித்துக் கொண்டிருக்க கூடாது. உங்கள் கையில் இருக்கிற ஆமே வேதத்தை என்ன செய்ய வேண்டும்? பிடித்துக் கொள்ள வேண்டும். ராமின் சொல்லுங்க. அது உங்களுக்கு அற்புதம் செய்யும். ஆமாவா இல்லை? ஆகவே வாசிங்க மகள். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கு. சின்ன ஒரு 2 அடி கயிறை கொண்டு வச்சு இழுத்துட்டு இருக்காது. என்ன செய்யுது? அப்ப என்ன ஒண்ணு செய்யறாரு ராமன்? என்ன யோசிச்சு பாருங்க, என்ன செய்ய சொல்றாரு உங்களை எல்லாம்? ஜெபமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சர்ச்சு வேணும், ஆலயம் வேணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? கிரிகை இல்லாத விசுவாசம். அப்ப கிரிகைக்குள் வரணும். ராமன் சொல்லுங்க. ஆமா, என்ன செய்யணும்? எல்லாம் வாங்கி வைக்கணும். ராமன் சொல்லுங்க. தகவல் வாங்கி வைக்கணும், செங்கல் வாங்கி வைக்கணும். ராமன் சொல்லுங்க. அப்பதான் என்னது, ஒரு வேறு வீடு கட்ட போறீங்கன்னா என்னது, ஆமா இன்னத்தை போய் பார்க்கணும், அதுக்கு பிறகு போய் அங்க தண்ணி இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? எல்லாம் வீட்டிலேயே இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நடக்காது. எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அதான் தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கு. அப்படின்னா என்னது? பலன் கொள்ள சொல்லுகிறாங்க. ஆமீன். அப்புறம் என்ன செய்யணும்? உறுதிப்படுத்த வேண்டும். அதுகளை என்ன செய்யணும்? நீளமாக்கி அவைகளை சரியான என்னது, இந்த சாமியானவெல்லாம் போடுறாங்க, அதை என்ன செய்வாங்க? நீங்க பார்த்துருக்கீங்களா? நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அது பெரிய பெரிய சாமியான எப்படி நிற்கும்? அந்த சின்ன தூண் கீழே குழியெல்லாம் தோண்டுவாங்களா? ஒண்ணுமே இல்லை, சும்மா வச்சு கையிடப்பி கட்டிடுவாங்க. ராமின் சொல்லுங்க. இப்ப கற்பனை பண்ணி பாருங்க. ஆமே ஆமே. அப்ப உங்களுக்கு இந்த வருஷத்துல ஆண்டவர் சம்திங் எதுவும் செய்ய போகும். ஆமாவா இல்லை? ஆமே. அது என்னன்னு பாக்குறீங்க? அடுத்த வசனம் சொல்லுது, வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு என்ன செய்யணுமா? பெருகுவாய். பாழாய் கிடக்கிறது, அதை என்ன செய்வாரா? அதை குடியேறப்பார். அப்போ நம்ம சபைகளையும் சரி, கோவில்களையும் சரி, அப்படி நம்ம என்ன, நீங்க என்னென்ன செக்ஷன் இருக்கீங்களோ அந்த செக்ஷன் நீங்க உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமா. என்ன இப்ப கல்பனா சிஸ்டர்னா டக்குன்னு யோசிப்பாங்க. ஆமா இல்ல, நம்மளோட என்னது ரெகபோத் எப்படி இருக்கணும்? அந்த மாதிரி இருக்கணும், ஃபுல்னஸ் வரணும். அப்படி ஒவ்வொருத்தரும் நீங்க உங்க செய்யற விஷயத்தை என்ன செய்யணும்? இந்த இடத்துல நீங்க ஆணித்தரமா விசுவாசிக்கணும். உங்களுடைய தேவை எதுவும் அதை நீங்கள் விசுவாசிக்கணும். அதுதான் வேத வசனம். அதை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது இந்த வசனம் அங்கே போய் உங்களை என்ன செய்யும்? அது கிரியைக்குள்ளாக கொண்டு வரும். ஆகவே அந்த வசனம் சொல்கிறது, வாசிக்க, உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஆமென். அப்ப என்னது? அப்ப நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கிற நேரம் தான் என்ன நடக்கும்? ஆமென். எல்லா உறவுகள் எல்லாம் வந்து என்ன செய்வாங்க? உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆமென் சொல்லு. ஆமா. அப்ப நம்ம ஏதாச்சும் ஒன்று செய்ய ஆரம்பிச்சா தானே யாரும் நமக்கு என்ன செய்வாங்க? நம்பி எதுவும் செய்வாங்க. நம்ம வாயிலே நம்ம பேசிக்கிட்டே இருந்தா என்ன சொல்லுவாங்க? ஐயா, அது வாயிலே தான் பேசிக்கிட்டு அது கடைசி வரைக்கும் அது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்களா? ஆமா. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். இமைப்பொழுது. ஆமென். கடந்த வெள்ளிக்கிழமை நாங்க தியானித்தோம். ஒரு இமைப்பொழுது என்ன நடந்தது? இயேசுவுக்கே என்ன உண்டானது? ஒரு ஒரு இருளை போல வந்தது. ராமின் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் இதை உங்களை அனுமதிக்கிறேன். ராமின் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு, ஒரு காரியத்தை பிடித்துக் கொள்வதற்கு நீங்களாகவே செயல்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்யறார்? நமக்கு இப்படிப்பட்ட பரீட்சை எல்லாம் கொடுக்கிறார். ராமேன் சொல்லுங்க. நமக்கு பரீட்சையே இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? பரீட்சை இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? பாஸ் பண்ண முடியாது, அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஆமா இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறான்,
உன்னை நான் பார்த்து நீ பேசாம இருக்கிற, நானும் பேசாம இருந்தேன். அதாவது இமைப்பொழுது என்ன செஞ்சேன்? கைவிட்டேன். சொல்றேன் இமைப்பொழுது தான் வராமின்னு சொல்லுங்க. அவ்வளவுதான் வராமின்னு சொல்லுங்க. ஆண்டவர் எப்படி அப்படிங்கிறார் வராமின்னு சொல்லுங்க. அதுக்குள்ளே நீங்க என்ன செஞ்சது? நாங்கள் சொல்ல மறித்து போவது உங்களுக்கு பிரியமோ? சீசர்கள் சொல்றாங்க அப்படித்தானே. அந்த கடல் அலைகள் எல்லாம் உடனே என்ன சொல்லுவாங்க? ஐயரே ஐயரே நாங்கள் மறித்து போவது இப்படி கூட செய்யக்கூடாதா? ஆண்டவர் இப்படியே இருக்க முடியுமா உங்களுக்காக? அவர் என்ன செய்யணும் அப்படிங்கிற ராமின்னு சொல்லுங்க. அவன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அந்த திமிங்கலம் என்ன செய்யுமா? ஆண்டவர் முகத்தையே பார்த்து கொண்டே இருக்குமா. அவருடைய முகம் வேறுபடுகிற பொழுது அது என்ன செய்யுமா? அது திகைக்குமா. எவ்வளவு பெரியது. அது போயிட்டு என்ன செய்யலாம்? வாயை திறந்துட்டே போனா அது என்ன எத்தனை கிலோ மீன் வாங்கினாலும் பிடிச்சிருவோம். ஆமாவா இல்லையா? ஆனால் அது எனக்கு தேவன் இன்றைக்கு என்ன ஆகாரத்தை வைத்திருக்கிறாரோ அதை தான் நான் சாப்பிடுவேன். இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரத்துக் கொள்வேன். ஆமாவா இல்லையா? அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அப்போ நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போகிற நேரம் நம்ம கஷ்டம் யோசிக்க கூடாது. இன்றைக்கு இந்த ஆகாரம் போதும், இன்றைக்கு இந்த போதும், இந்த சுகம் போதும், இந்த பலன் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம திருப்தி அடைய வேண்டும். வராமல் திருப்தி இல்லாம நம்ம அப்படியே விட்டுட்டு ஓடிட போகக்கூடாது. நாம எனக்கு சரியில்லை பலவீனாக, அதனால எனக்கு அந்த முதல் நம்ம சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் என்னது? எனக்கு முடியல சிஸ்டர் ஜெபிக்க, எனக்கு வெளியில போயிட்டு வந்தேன், டொங்குன்னு படுத்துக்கணும் ராமின்னு சொல்லணும். அன்னைக்கு பரபரப்பாக ஓடவும் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் கூட அப்படி பரபரப்பாக ஓட மாட்டேன் சிஸ்டர். இட்ஸ் டைம் டைமிங் 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 ராமின்னு சொல்லுங்க. ஆமா வாசிங்க அடுத்து. அற்புதமான மூண்டை ஏதோ ஒரு கோபத்தினால நான் சொன்னேன் நீ செய்யாம இருந்தா அதனால நான் அமைதியா இருந்தேன். விடாமின்னு சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் கேட்க மாட்டாரு. என்ன செய்யறது? இப்ப பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க? ஏதாவது செஞ்சுட்டே என்ன செய்வாங்க பிள்ளைகளுக்கு? ஆனாலும் மனசு கேட்காது. அங்கிட்டு போவாங்க, அப்புறம் இங்கிட்டு வருவாங்க, இப்படி வருவாங்க. நம்ம வந்து கொட்டிக்க என்னதான் செய்யறது? எதாவது செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு என்னது? அதே போலதான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரு? ஆமா, அப்ப அதுதான் அப்ப நமக்கு என்ன இருக்கணும்? ஆமே சில நேரங்கள் நமக்கு கோபம் எடுக்கதான் வேணும். பிள்ளைகளை இந்த நேரம் தூக்கி வச்சு கொஞ்சம் கொண்டே இருக்கக்கூடாது. சில நேரம் கோபம் படணும், பெருசுனா அதட்டணும், சில நேரம் பயமுறுத்தணும். அப்பதான் அவங்க வளர்ச்சி அடைவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் ராமின்னு சொல்லுங்க. அப்ப அவங்க பாஸ் பண்ணி கொண்டே வருவாங்க, உங்களை அறிந்து கொள்வார்கள். ராமின்னு சொல்லுங்க. ஆமே அப்படி நம்ம எல்லாம் அது போல தான் ஆண்டவர். அப்ப வாசிங்க அப்பகாலம் உண்டு. ஆனாலும் நித்திய கிருபை கரங்களை தட்டி தேவனை உங்களுக்கு நித்திய கிருபை இருக்கிறதுனால என்ன பிரச்சனை, என்ன டாக்டர்ஸ் என்ன வந்தோம் நீங்க என்ன செய்யக்கூடாது? நீங்கள் அதறியப்படக்கூடாது. ராமின்னு சொல்லுங்க. எல்லாவற்றையும் பேஸ் பண்ண வேண்டும். நீங்களாகவே பேஸ் பண்ணணும். ராமின்னு சொல்லுங்க. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ராமே ஆமே முதல் மனிதனாக ஆதாமை என்ன செய்தார்? நீ இது அவ்வளவு பெரிய இந்த உலகம் எவ்வளவு பெருசு, இந்த உலகம் எவ்வளவு பெருசு. அந்த உலகத்தை ஒரு சின்ன ஒரு இடத்துல ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ இந்த முழு உலகத்தை என்ன சொல்லு? ஆண்டு கொள்ளணும். ராமின்னு சொல்லுங்க. எவ்வளவு பெரிய ஒரு கட்டளை. ஆமாவே இல்லையா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அதை தான் சொல்லுகிறார். நேற்று நாள் நாங்கள் தியானித்தது போல ஆமே நமக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறான்? அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் இழந்து போன சகல அதிகாரங்களையும் ஆண்டவர் கொடுத்து நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்கிறான் என்று சொல்லுங்க. வாசிங்க மகள். சொல்றாரு முடியல. என்னது? உங்களை கோபப்பட்டு உங்களை எரிச்சப்பட்டு உங்களை தள்ளி விட எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா உங்க மேல என்ன வச்சிருக்கிறேன்? அது ஆதியிலே இருந்து பவுல் சொல்லுகிறாரு. என்னது? என்னை உலக தோட்டத்துக்கு முன்னதாக என்ன செஞ்சிருக்கீங்க? என்னை தெரிந்து கொண்டிருக்கீங்க. தாயின் கருவிலை தெரிந்து கொண்டிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? அந்த கிருபைனால என்ன செய்ய முடியல? உங்களை கைவிட முடியவில்லை. ராமின்னு சொல்லுங்க. அதான் நித்திய கிருபைகள் ஆரம்பம் முடிவு வரைக்கும் என்னது அவை இருக்கிறது. உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன்னுடைய மீட்பர் சொல்லுகிறார். ராமின்னு சொல்லுங்க. உங்களை எல்லா சூழ்நிலைகளையும் அவர் என்ன செய்வான்? அவன் கைவிடர் போல கைவிட்டு உங்களை மீட்பார். ராமின்னு சொல்லுங்க. ஒரு பண பிரச்சனைகளை கொண்டு போய் அது என்னங்கிறதை கட்டுப்படுத்தி அதுக்கப்புறம் உங்களை மீட்பார். ராமின்னு சொல்லுங்க. அப்ப எல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டும்? தைரியமாக இருக்க வேண்டும். ஆமா இவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிற நேரம் ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒன்று செய்கிறார். ஆமா ஆமாவா இல்லையா? அவள் ஆசீர்வாதத்தோடு போகிறன்னு எத்தனை தடைகளை தாண்டி கடைசியாக தான் என்ன செய்தார்கள்? அந்த கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். ராமாவா இல்லையா? அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் 10வது வசனத்தை வாசிப்போம்.
அடுத்து சொல்லுகிறார் மலைகள் விலகினாலும் சொல்றார் மலைகள் எல்லாமே என்ன செய்யும்? ஒரு பெரிய வெள்ளம் பெரிய ஒண்ணு வந்தா என்ன ஆயிரும்? மரம் மட்டையெல்லாம் பிச்சுட்டு போகுதா இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை, அந்த கிருபை சொல்லுகிறார் அந்த நித்திய கிருபை என்ன செய்யாதான்? உங்களை விட்டு விலகாதாமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய அந்த கிருபை ஒரு நாள் என்ன செய்யாது? என்னை விட்டு விலகாது. ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொன்னதுக்காக சொல்றீங்களா மனதார சொல்றீங்க? வாசிங்க. மலைகள் சொல்லுங்க. மலைகள் விலகினாலும் யார் அப்படி சொல்ல முடியும்? யார் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவருக்கு மாத்திரம் என்ன செய்ய முடியும்? அந்த அதிகாரத்தோடு சொல்ல முடியும். ஆமாவா இல்லையா? அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது? அதிகாரம் உள்ளதாக இருக்கு. நான் உனக்கு இதை செய்வேன் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் என்னது? அதிகாரத்துவமாக இருக்கு. அவர் அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு வேணும். ஆகவே வாசிங்களேன். விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆதியில இருந்து என்ன செய்யறான்? ஒவ்வொரு முறையும் நமக்கு என்ன செய்யறான்? நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிற பொழுது என்னது? ஏதோ ஒரு வசனத்தின் மூலம் என்னது? ஒரு உடன்படிக்கை பண்ணிருப்பார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஏதாச்சும் சொல்லிருப்பா. நீங்க போயிருப்பீங்க. அப்படியே போற நேரத்துல என் சமூகம் உனக்கு முன்னதாக போகும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன இருக்கும்? நீங்க அன்னைக்கு தான் ஏதோ வழக்கு போய் இல்லாட்டி போலீஸுக்கு போவீங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு ஆட்டை வாங்க போவீங்க. அப்ப அந்த வசனம் வந்தோன்னா உங்களுக்கு என்ன உண்டாகும்? அப்ப நீங்க அதை நம்பி போகணும். ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப எல்லா இடங்களும் அந்த ரொம்ப நம்ம பாக்கியம். நம்முடைய தேசத்துல எல்லா இடங்களும் என்ன இருக்கிறது? வார்த்தை இருக்கிறது. அங்கங்கே எழுதி இருக்கிறது. நான் இங்க வருகிற பொழுது பார்க்கிறேன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எவ்வளவு அழகா இருக்கு. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலோ இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். அப்ப அந்த மாதத்துல ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? மனதுருகிற கர்த்தராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? மனதுருக்கம் உள்ளவராக இருக்குது. ஏப்ரல் மாதம் உங்களை மனதுருகிற ஒரு ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை நடத்தி கொண்டு போவார். ஆமாவே இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 13 சொல்லுகிறது, அடுத்து சொல்றாரு. ஆமே, வெக்கேஷன் தானே, லீவ் கொடுத்தாச்சு அப்படின்னு இருக்கக்கூடாதான் சொல்றாரு. வாங்க எல்லாரும் பைபிள் கிளாஸ்க்கு வாங்க, சண்டே கிளாஸ்க்கு வாங்க. ஆமே, வசனம் உங்களை போதித்து உங்களை நடத்தும். பிள்ளைகளை பாருங்க, உங்க பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா எல்லா பிள்ளைகளையும் நீங்க எப்படி வளர்க்கணும்? ஆமென். கர்த்தருடைய வசனத்தினாலே நீங்க வளர்க்கணும். ஆமென். அது எப்படி கர்த்தருடைய வசனத்தில் எப்படி வளர்க்கிறது? போதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்ல எப்படி அந்த பிள்ளைகளை நீங்க எப்படி வளர்ப்பீங்க? என்னமா? நம்முடைய வாழ்க்கை வராமிட்டு நாம் அவங்களுக்கு எப்படி இருக்கணும்? சின்ன பிள்ளைகளிலிருந்து அதுகள் நீங்க நினைக்க கூடாது. அதுகளை நம்ம அப்படி கேமரா போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்க என்னென்னலாம் செய்தீங்களோ அதெல்லாம் அதுக்கு நடிக்குங்க முதல். அப்போ நம்ம சந்தோஷப்படுவோம். இங்கே வந்து பாருங்களேன், இங்கே வந்து பாருங்களேன், இன்னும் மாதிரியே பேசுகிறான், சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லுவான். அது பிற்காலத்தில் அது வேறு விட்டு அது என்ன செய்யும்? அது கனி கொடுக்கும். ராமேன்னு சொல்லுங்க. அப்போ நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் வசனம் வாசிக்கிறவங்க நம்முடைய நடைமுறை பாவனை தான். ஆகவேதான் ஏசு என்னை பின்பற்றுங்கள் அப்படிங்கிறார். ஆமாவே இல்லையா? பவுல் சொல்லுகிற என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், நான் என்ன செய்கிறேன்? இயேசுவை பின்பற்றுகிறேன், அவருடைய அச்சி அடையாளங்களை தரித்திருக்கிறேன். ஆமாவா இல்லையா? அதுபோல நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதான் அங்கே மோசையிடத்தில் சொல்லுகிறார். நியாயம் எழுதுகிற பொழுது, நியாயப்படம் எழுதுகிற பொழுது வாமத்தை வாசிங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு இதெல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு? அவன் கற்றுக் கொடுக்கிறார். ஆக உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு அவன் வசனத்தை கற்றுக் கொடுத்து வருகிற பொழுது அவங்க அந்த சிறு பிராயத்திலிருந்தே அவங்க என்ன செய்வாங்க? ஆமென். அந்த வசனத்தை கேட்கிற நேரம் அவங்களுக்கு என்ன உண்டாகும்? அந்த நம்பிக்கை, விசுவாசம் வரும். ஆமென் சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளை நம்ம அப்படிதான் என்கரேஜ் பண்ணணுங்க. அதை ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, அதை செய்யுங்க. உங்களுக்கு அது நடக்கும், இது நடக்கும், நீங்கள் கேட்குறதும் ஆண்டவர் கொடுப்பாரு. எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் கேட்குறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆமாம் ஆண்டவரே, எனக்கு என்னது, எனக்கு ஒரு டால் ஏதோ வேணும் அப்படின்னு நினைச்சு அந்த பிள்ளை ஜெபம் பண்ணும். நீங்கள் வாங்கி கொடுக்க வசதி இருக்காது. அன்றைக்கு ஒரு மாமா வந்து என்ன செய்வாங்க? என்ன தெரியல, கடைக்கு போனேன், ஒரு டால், ஒரு கார் எதுவும் வாங்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஆமே, அப்போ இந்த பிள்ளைகள் எப்படி வளருது?
விசுவாசத்திலே வளர்கிறது. ராமின் சொல்லுங்க. அதனால நீங்க ஜெபம் பண்ணிட்டு மாமாவை வரன்னு பார்த்துக்க கூடாது. ராமின் சொல்லுங்க. ஆமா, மாமாவோ சித்தப்பாவோ பெரியப்பா யாரோ கொண்டு இல்லை, உங்க மனசுலே ஒரு என்ன செய்வாரு, ஆமா பிள்ளை ஒன்று கேட்டாங்க அப்படி இல்லாட்டி அந்த பிள்ளை ஜெபிக்கிற நீங்க பார்த்துட்டு என்ன ஜெபிச்சீங்க அப்படின்னா அந்த பிள்ளை சொல்லுவோம், அப்பா நான் ஒரு இதுவான் ஐயோ அம்மா எனக்கு முடியல, வேணாப்பா நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஏசப்பா எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை என்ன செய்யும், விசுவாச அறிக்கை செய்யும். ராமின்னு சொல்லுங்க. ஆமாம், நம்ம பிள்ளைகள் விசுவாச அறிக்கை செய்யற மாதிரி செய்யணும். நம்ம தான் இது மாடலேஷன், நம்ம தான் அதுக்கு மாடலாக இருக்கணும். இப்படியெல்லாம் செஞ்சு நம்ம அற்புதங்கள் அடையாளங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே நடத்துக்கு இருந்தாலே போதும். ஆமே, அதுவே பெரிய காரியமாக இருக்குமா. வாசிங்க. பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஆமா, பாருங்க, உங்களுடைய பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கும் தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அதுதான் பிள்ளைகள் சரியா நடந்த பிள்ளைகள் மேலதானே நமக்கு பயம். அம்மாவா இல்லையா? ஆமா, சொல்லுங்களேன். சின்ன பிள்ளைலேருந்து அதை வளர்த்து அதுகளை பெரியாளாக்கி அதுகளை செட்டில் பண்ணுற வரைக்கும் என்ன உண்டாகும். அப்புறம் நம்மளே முயற்சி செஞ்சுக்கிட்டு அதை செய்யணும் இதை செய்யணும். அதை விட கடந்த நாட்கள் என்னுடைய அக்கா மகளோடு பேசி கொடுக்குறேன்னு சொல்லுது. இப்போ உள்ள காலங்கள், அப்போ இந்த காலங்களெல்லாம் இப்போ கண்டுபிடிக்கிறாங்க இது என்ன காலம் அப்படின்னு. அந்த காலத்து இப்போ உள்ள இந்த ஜெனரேஷன் பிள்ளைகள் எப்படி அவங்களோட வளர்ச்சி எப்படி அவங்க பிரின்சிபலாக சொல்கிறாங்க, இப்படி வளர்ச்சி இப்படி படிப்பு இப்படி இருக்கு. நம்ம அவங்க வளர்ச்சியே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் நாங்கள் செயற்கிட்ட அடி வாங்கணும். இப்போ சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, இப்போ அடிக்கவே ஏடாகணும் அம்மாவா இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரிக்கு அப்போ அதனால நமக்கு அந்த பாரம் இருக்கக்கூடாது. ராமின்ற பிள்ளைகளை குறித்து பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுகிற நேரம் நமக்கு அந்த பாரம் இருக்காது. ராமின் சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் அவர்களை சரியான பாதையில நடத்துவார். அவர்களை சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளிலே உன்னை வச்சிருவார். ராமின் வாலிப பிள்ளைகளே நீங்க என்ன தலையில கிளிப்பெல்லாம் குத்தி வைக்கிறீங்களே, ஆண்டவர் ஒரு கேமரா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். ராமின்னு சொல்லுங்க. ஆமா, அங்கங்க போடுற அந்த கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவார். ராமின்னு சொல்லுங்க. ஆமா ஆமா, அம்மாவே இல்லையா? ஆகவே இங்க சொல்லுகிற நீதினாலே அப்பா நீங்க மனதுக்குள்ளே ஒரு சமாதானம். ராமின்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் கர்த்தருக்குள் நடக்கிற பொழுது உங்க பிள்ளைகளை குறித்துதானே என்னது ஒரு பயம், ஒரு சந்தேகம், ஒரு மன கலக்கமெல்லாம் இருக்காது. ஆமாவே இல்லையா? இல்லாட்டி பிள்ளைய எங்கேயும் அனுப்பிவிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பான், ஐயோ பையன் எங்கே போனான் எங்கே வந்தான்னு அப்படின்னா அந்த நேரம் பார்த்து யாரும் எங்கள் பிள்ளை நாங்கள் கண்டனே அப்படி யாராச்சும் ஒருத்தர் என்ன செய்வாங்க. அப்போ உங்களுக்கு என்னது மனக்கலக்கம். ஆனால் இங்கே சொல்லுகிறது நீதியினால் நீ என்ன செய்யப்படுவாய் அப்படின்னா நீ விசுவாசம், அந்த சத்தியம், நான் என் பிள்ளையை இந்த உலகம், இந்த பொல்லாத உலகம், இந்த பொல்லாத இருள் என் பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்படுகிறபடினால் கர்த்தர் அவர்களை சரியான பாதையை நடத்துவார்ங்கிற விசுவாசத்தினாலே நீங்க ஸ்திரப்பட வேண்டும். ராமின் சொல்லணும். சந்தேகப்படக்கூடாது. ராமின் சொல்லணும். பலரும் பலவிதமாக சொல்றோம். அதுபோல பிள்ளைகளும் அம்மா அப்பா சந்தேகப்பட மாட்டாங்கன்னு சொல்லி அதுகளும் குறுக்கு வழிகள் எல்லாம் போகக்கூடாது. எல்லாருக்கும் ஏற்ற வார்த்தை சொல்லணும். அது அடுத்து என்ன சொல்ற, கொடுமைக்கு இதுதான் நமக்கு பயங்கரமா இருக்கும். அம்மாவே இல்லைங்க, பயப்படக்கூடாது. ராமின் சொல்லுங்க. திகில், அதுதான் சொல்றேனே. நீ குடும்பத்துல எதாச்சும் நினைச்சு என்ன செய்யறது, பயந்துகிட்டே இருக்கிறது. இதை நினைச்சாலும் பயம். வீட்டுக்கு புருஷனுக்கான லேட் ஆகும், அது ஒரு பயம். அம்மாவா இல்லையா? பிள்ளைகள் வந்து அப்படி மனப்படி அப்படியே நம்மள ஒரு பயம் சுருக்கி கொண்டே இருக்கும். நம்ம விசாலமாக இருக்கும். நம்முடைய இருதயம் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும். ராமின் சொல்லுங்க. அவர் எல்லா சூழ்நிலையும் என்ன செய்வான், அவர் ஸ்திரப்படுத்தி அவர் பாதுகாத்து அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த மாதத்திலே நீங்க சொல்லணும், ஆமே ஆமே நான் நீதினால் ஸ்திரப்பட்டிருக்கிறேன், அதனால என்னை கொடுமை என்ன செய்யாது, என்னை மேற்கொள்ளாது, பயம் என்னை மேற்கொள்ளாது, வேற என்னது, திகில் என்னை மேற்கொள்ளாது, வேற என்னது, அது என்னை உன்னை அணுகாதவராக சொல்லும். இவைகள் எல்லாம் என்னது பிராக்டிக்கலா பார்க்கணும். இப்ப நம்ம எதை நினைக்கிறோமோ அது என்ன செய்யும், அது நடக்கும். ஆமாவே இல்லையா? இப்ப உலகத்திலே என்ன சொல்றாங்க, நன்மையை பேசுங்க, நன்மையானது நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வேணுமோ அதை தான் சொல்லுது. அப்ப எப்பயுமே நம்ம என்ன செய்ய வேண்டும், நல்லதை நினைக்க வேண்டும். ராமின் சொல்லுங்க. உங்களை குறித்து நீங்க என்ன செய்ய வேண்டும், நன்மையா நினைக்க வேண்டும். ராமின் சொல்லுங்க. எனக்கு போதாது, முடியாது, இயலாது அப்படின்னா நினைக்கவே கூடாது. ஆமீன். அப்படிலாம் நினைச்சிட்டாலே என்ன செய்யும், இந்த உடம்பு என்ன செய்யும், இந்த பாடி என்ன செய்யும், அப்படிதான் உண்டாக்கப்பட்டிருக்குது. இப்போ ஏலாது அப்படின்னா அது ஏலாது தான்.
அதுக்கு பிறகு நீங்க என்னதான் கால் வச்சு போனாலும் கையை கேட்டு அப்ப என்னதான் நடந்தாலும் செய்யும். பிரேக் போட்டது தான். ஆமா, இது அரசாங்க பஸ்ல பிரேக் போட்டாலும் எடுத்துட்டு போகாது. இது அப்படியே நிற்கும். ராமின்னு சொல்லுங்க. எது அதான் தடை பண்ணாதே அப்படின்னு சொல்ற. ராமின்னு சொல்லுங்க. உங்களுடைய யோசனைகள் உங்களை தடை பண்ணும். அதுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. ராமின்னு சொல்லுங்க. ஆமா, இப்ப நம்ம இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டா என்ன நடக்கும்? அது முடியும். ராமின்னு சொல்லுங்க. முடியாதுன்னு நம்ம நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, ஆமே, இப்போ உங்களை எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. கடந்த நாட்கள் நாங்கள் தியானித்தோம் இல்லையா? சவுலும் அவருடைய நண்பனும் போய்கொண்டே இருக்கிறான். முடியாதுன்னு திரும்புகிற நேரம் அவருடைய சிநேகிதன் என்ன சொல்லுகிறான்? வா போவோம். சொல்லி அவர் யாரு தெற்குதிசைக்கு காணிக்க இல்லை, எனக்கு உடனே காணிக்க இருக்கு, நான் போவோம். அது என்னது? அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த மாமிசத்தோடு ஏற்படுகிறதான காரியத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? உங்களுக்கு ஒரு சிநேகிதனாக இருந்து அவர் உங்களை ஊக்குவித்து உங்களை நடத்துவார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவார். எப்படி ஒரு சிநேகிதன் நம்மை நடத்துகிறாரோ அதே போல நம்முடைய ஆண்டவராகிய தேவன் என்ன செய்வார்? நமக்கு ஒரு சிநேகிதனை போல பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அந்த சிநேகிதனை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அங்கே சொல்லப்படுகிறது. கடைசியாக ஒரு காரியத்தை வாசித்து நாங்கள் முடிப்போம். ஆமென். 17வது வசனத்தை வாசித்து நாங்கள் முடிப்போம். இதன் தொடர்ச்சி நாங்கள் என்ன செய்யலாம்? ஞாயிற்றுக்கிழமை நாம் இன்னும் அதிகமாக நாங்கள் தியானிக்கலாம். நான் அந்த ஒரே காரியத்துக்குள்ளே உங்களை கொண்டு போயிட்டேன். அதனால நம்ம வேறு காரியங்களை கூட பார்க்கலாம். ஆகவே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்னது? நீ பேருவாய். ஆகவே உனக்கு கரங்களை தட்டி தேவன் என்ன? இந்த உலகத்துல ஏதோ ஒரு ஆயுதம் என்ன செய்யுது? உங்களை மேற்கொள்ள பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆமாவா இல்லையா? அப்ப ஆண்டவர் இந்த மாலை வேலையில் தைரியம் சொல்லுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, உனக்கு விரோதமாக அநேக பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அது ஒன்றும் என்னது? அது உனக்கு வாய்க்க. ஆமாவா இல்லையா? ஆமா, நீங்க ஒரு காரியத்தை செஞ்சா அதுக்கு ஏதோ ஒரு வகையில் என்னது இருக்கும். உங்களுக்கு தெரியும் ஒரு சில காரியங்கள். ஆகவே சொல்கிறார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் சொல்றாரு? எதுவாக இருக்கட்டும், அது என்ன ஆயுதமாக இருக்கட்டும். ஆமே, அது பண பிரச்சனையா இருக்கலாம், அல்லது சரீர பிரச்சனை, ஏதோ ஒன்று உங்களை அழுத்தி உங்களை கொண்டு போய் மூளை அப்படியே செருகி வைத்திருக்கிற நேரத்துல ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இந்த 4ஆம் மாசத்துல உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீ அங்கெங்கேயும் போயிட்டு அப்படியே செருகி போய் இருக்காத. ஆமே, அவங்க அதை சொன்னாங்க, இது சொன்னாங்க, இது நடக்கும், அது நடக்கும், அப்படி நடக்கும், அப்படி நம்ம அப்படியே பெரிய திட்டமெல்லாம் போட்டு செஞ்சுக்கிட்டு ஆண்டே உனக்கு விரதமாக உருவாக்கப்பட ஒரு ஆயுதம் வாய்க்காத வருவோம் அப்படிங்கிற வராமின்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கராரா சொல்லுங்க, உனக்கு விரதமாக உருவாக்கப்படுகிற இந்த ஆயுதம் இடத்த காலி பண்ணும் அப்படின்னு சொல்லுங்க. ஆமா, பயம் திகில் ஒன்றும் என்ன செய்யாது, அனுபவத்தில்லை. உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்போது எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமோ என்னால் உண்டான அவருடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். வேறு யாரும் சொல்லவில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? சொல்லுங்க.